Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சோலார் பேனல் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். வேள்வரை ஊராட்சியில் விவசாய தோட்டத்தில் உள்ள 500 தென்னை மரங்களை அகற்றிவிட்டு சோலார் பேனல் அமைக்கும் பணியில் தனியார் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இதனால் நீர்நிலைகள் பாதிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த கிராம மக்கள் உடனடியாக இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகை மாவட்டத்தில் நடுக்கடலில் விசைப்படகு எஞ்சின் பழுதாகி இலங்கை எல்லைக்கு சென்ற 9 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி 9 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் எஞ்சின் பழுதடைந்து இலங்கை எல்லையில் சிக்கியுள்ளதாக மீனவர்கள் வாக்கி டாக்கி மூலம் மீன்வளத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் இலங்கை கடலோர பாதுகாப்பு படையினரிடம் உரிய அனுமதி பெற்று நடுக்கடலில் சிக்கிய 9 மீனவர்களை மீட்டு நாகை துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். திருச்சியில் துறையூர் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். துறையூர் நகராட்சியுடன் சிங்களாந்தபுரம் ஊராட்சியை இணைப்பதால் வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி உயர்ந்து தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிங்களாந்தபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எண் கொண்ட அனுமதி பெறாத வாகன ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களால் அனுமதி பெற்று இயங்கும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதுடன் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பர்மிட் இன்றி உள்ளூர் சவாரிகளை ஏற்றும் கேரள எண் கொண்ட அனுமதியில்லாத வாகன ஓட்டுநர்கள் உள்ளூர் சுற்றுலா வேன் ஓட்டுநரை மிரட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கேஎல் பஸ்ஸுகள் சுமார் 66 வண்டிகள் இங்க பிக்கப் எடுக்கிறதுக்கு பிக்கப் டேக்ஸ் கெட்டாம எடுக்கிறனால எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. நாங்க 2 வேன்ல எடுத்துட்டு போகக்கூடிய ட்ரிப்புகளை அவங்க ஒரு பஸ்ல எடுத்துட்டு போறாங்க. அது இல்லாம அதை போய் நாங்க கேட்டாச்சுன்னா எங்க டிரைவர் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு சுமார் 3-4 டிரைவர் மாரில கைய கால அடிச்சு பயங்கர பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. அதனால நாங்க இன்னைக்கு மேயர்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். ஆர்டிஓ ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் மனு கொடுத்திருக்கோம். மயிலாடுதுறையில் விபத்தில் காயமடைந்த மாணவரை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஸ்ட்ரெச்சர் அடியில் தலை மாட்டிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தரங்கம்பாடி பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் முகமது சாஜித் என்ற மாணவர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது அவரது தலை ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர் அடியில் சிக்கிக் கொண்டதை அடுத்து தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர்.